அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 22/2/2025 முதல் ரிஷபராசினியர்கள் வெற்றிக்காக காத்திருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு தருணமா இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தவர் 22/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும், சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சப்தம மற்றும் விரையாதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமை அடையும் இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களுக்காக விரயம் செய்வீங்க. வாழ்க்கை துணையினுடைய வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அவர்களுடைய மேற்படிப்பிற்காகவோ வேலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. அதே போல் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி ஏற்படக்கூடிய இத்தருணங்கள்ல குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் அமைகிறதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பகை கிரகமான குருவினுடைய வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறார். அதே நேரம் குருவானவர் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் ஒரு அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். லாபஸ்தானம் பலம் படுங்க. இந்த நேரத்தில் எதையும் சாதிக்கும் துணிச்சல் பிறக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் தொட்டது துலங்குங்க. தொழில் வெற்றி நடை போடும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குது. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன்வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு இணைந்திருப்பதால வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால வரவுக்கேற்ற செலவுகள் சற்று அதிகமாகவே இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் குரு வனத்திலே என்றொரு மோதிரையும் உள்ளது. அது காலமா இதில் ஸ்ரீ ராமபிரானுடைய ஜனன கால ஜாதகத்தின்படி குரு பகவான் அவரது ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால அவர் வனவாசம் செல்ல நேர்ந்ததுங்க. அதன் அடிப்படையில் இத்தகைய பழமொழி ஒன்று ஏற்பட்டது. எல்லோருமே வனவாசம் செல்ல வேண்டும் என்ற நியதி இல்லைங்க. இருப்பினும் வனவாசத்திற்கு சமமான அலைச்சலையும் துன்பங்களையும் ஏற்க வேண்டி வரக்கூடும் என்பதையும் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டி வரும் என்பதை இப்பழமொழி உணர்த்துதுங்க. மிக கடுமையான பொருளாதார பிரச்சனை குரு பகவானுடைய ஜனனகால ராசி சஞ்சார காலத்தில் விளைவிக்கக்கூடும் என்பதையும் ஜோதிட கலை விவரித்திருக்குதுங்க. அதே நேரத்தில் தக்க விவகாரங்களை மேற்கொள்வதால் நல்ல ஒரு ஒற்றுமை அமையும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல சூரியனும் அவருடன் சேர்ந்திருப்பதால் பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய அளவிற்கு மீறிய கண்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்துங்க. வேறு வேலைக்கு மாற மனம் விளையுங்க. பாடுபட்டு உழைத்தும் கூட நற்பெயர் கிடைப்பது கடினம் தாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு முயற்சி தோல்வியுறுங்க. கிடைத்தாலும் கூட அந்த வேலையில் திருப்தி இராது. சிலருக்கு விரவத்தை
எண்ணத்திற்கு மாறாக இடமாற்றம் ஏற்படுங்க. குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் பலருக்கு தாய் நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால நல்ல லாபம் கிடைக்குங்க. இருந்தாலும் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் தக்க தருணங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்குங்க. கூட்டாளிகள் சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்புவது கவலை அளிக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் வலம் வருவது மிகவும் அனுகூலமான கூட்டணி என்பதை ஜோதிடக்கலை விவரிக்குதுங்க. லாபகரமான வாய்ப்புகள் எந்தவித முயற்சியும் இன்றி தேடி வர இருக்குது. மக்களிடையே பிரபலமாக வலம் வருவீங்க. வருமானம் உயரும். ஒரு சிலருக்கு விருது அதாவது பட்டம் கிடைக்கும். தற்கால தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று ராகுவுடன் சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் அந்நிய நாடுகளில் பல நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் வாய்ப்பும் அதன் மூலம் லாபமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு கட்டுப்படுத்தும் சுக்கிரன் சூரியனும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். இருப்பினும் மற்றொரு அரசியல் கிரகமான செவ்வாய் அவரது வக்ரகதியில் சாதகமாக இல்லைங்க. கட்சியில் உங்களுக்கு எதிராக சலசலப்பும் சிறு எதிர்ப்பும் உருவாகலாம். முக்கிய மேலிட தலைவர் ஒருவர் உங்கள் மீது பகையுணர்ச்சி வெளிப்படுத்துவாங்க. இவற்றின் காரணமாக மனதில் நிம்மதி குறையுங்க. சக கூட்டாளிகளே பொது கூட்டங்களில் உங்களுக்கு எதிராக கருத்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பற்றி மேல்மட்ட தலைவர்களும் கண்டு கொள்ளாமல் இருப்பது மனவேதனையை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை கட்டுப்படுத்தும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால பாடங்கள மனம் ஆர்வத்தோடு ஈடுபடும். நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள இக்காலகட்டங்களில் பூமிக்காரகரான செவ்வாய் வக்ரகதியில் மிதன ராசியில் சஞ்சரிப்பது நன்மை அளிக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வயல் பணிகள்ல கடுமையாக உழைக்க நேரிடுங்க. அடிப்படை வசதிகள் சிறிது குறையுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் ஜென்ம ராசியில் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால அக்குறையை சுக்கிரன் போக்குகிறாருங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், கணவருடன் கருத்து வேற்றுமையும் மன நிம்மதியை பாதிக்குங்க. குழந்தைகளினாலும் கவலை ஏற்படுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு வேலை கிடைப்பது தாமதமாகும். ஏற்கனவே பணியாற்றி வரும் மனிதருக்கு பணிச்சுமை விரக்தியை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் பார்த்து வரும் பணிக்கு பாதிப்பு ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு இக்காலகட்டங்களில் பொறுமை நிதானம் அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு பகவான் சனி பகவான் ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்வது நல்லது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் செவ்வாய் தோறும் பிரதோஷம் ஆகிய மாலை நேரத்தில் பசுனை அல்லது செக்கிலாட்டிய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.